வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தா முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வம் பெரியடிச்சாம தாயை வணங்கி, அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி, வீரசத்திரங்காம தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதர் மணிகண்டராஜாவை வணங்கி 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் உண்டான கோச்சார பலன், மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலனுக்குள்ளே போகலாம் வாங்க. இது எப்படி நம்ம வந்து மாத பலனை எப்படி பார்த்து கோச்சார பலன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, ஐயா சரி நன்றிங்கய்யா, வாங்க. கோச்சார பலன் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு ஜாதகம் எப்படி பிறந்து எப்படி நம்ம அந்த நாள், அந்த மாதம், அந்த வருடத்தை வைத்து நம்ம எப்படி நம்ம பலன் எடுக்கிறோமோ அதுபோல் தான் இந்த ஜாதகம், ஜனன ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாள் மாதம் வருடத்தை வச்சு அதுபோல் தான் இந்த மாதங்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய சிம்மராசிக்கு உண்டான இதுதாங்க கோச்சார ரீதியாக வரக்கூடிய இதுதான் சிம்மராசிக்கு உண்டான கோச்சார பொது ஜாதகம். ஓகேங்களா, சிம்மராசி அனைவர்களுக்கும் இதை கோச்சார ரீதி வரக்கூடிய பொதுப்படையான பொது ஜாதகம். ஓகேங்களா, இதை வச்சு மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸை நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ரைட்டு, ஓகே. இப்போ சிம்மராசி நேயர்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவதுங்க அவங்க எப்பயுமே தான் தான் ராஜா, எனக்கு கீழே யார் இருக்க, அதாவது எனக்கு கீழே தான் யார் இருக்கணும், எனக்கு மேலே யார் இருக்கக்கூடாது, நான் யாருக்கு கீழே இருக்க மாட்டேன், நான் எப்பயும் ஸ்டெடியாக இருப்பேன், நான் எப்பயும் நான் தான் இருப்பேன், எப்பயும் நான் தான் கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் குணாதிசயம் இருக்குங்க அவங்கக்கிட்ட. எப்பயுமே தாங்கிற ஒரு கருவும் இருக்கும், நல்ல எண்ணமும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள எப்பயும் புகழ்ந்து பேசுகிற வரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறோமோ சிம்மராசிக்காரர்கிட்ட நாம் வேலை வாங்கிக்கலாங்க. எல்லாம் வேலை வாங்க முடியாது. சில நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு குணம் நமக்கு கீழே வேலை பார்ப்பாங்க, ஒரு குணம் வந்ததுனாக்கா எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்மளை பார்த்திங்கனாக்கா ஒரு உரும்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்களோட சேட்டை முகப்பவனிலே தெரியுங்க நம்மளுக்கு, இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ எதையுமே பார்த்திங்கனாக்கா ஆழ்மைத்திறனோடு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அப்போ ஒரு தனிக்காட்டு ராஜான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் பார்த்திங்கனாக்கா சிம்மராசி சிம்மலக்கணக்கு இருந்தாவே அவங்களும் தனி முத்திரை தனி அங்கே அவங்க இருக்குமா இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயங்கள் எதாவது இருந்தாலும் வெளியே காட்டிக்காத தோரணையாக இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் நிறைய பேர் நம்ம நிறைய செக்அப் பண்ணி பார்த்தாச்சு. யாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. பார்த்தா அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கனாக்கா கரெக்டான வேட்டைக்கு அவங்க பார்த்திங்கன்னா சில நேரத்தில் உபயோகப்படுறதில்லை. இது சிம்மராசினியர்கள்லாம் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். கரெக்டான பாயிண்ட்டு கரெக்டான டைமில் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக ஜக்கு வாங்கிடுவாங்க. யாராவது பின்னாடி ஒரு சிங்களாக தான் வருங்கிற மாதிரி இல்லாமல் சிங்கம் கூட்டத்தோடு இருந்தால் தான் இவங்க தன்னோட கெத்தை காட்டுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் செக் பண்ணியாச்சு நாம். ஓகேங்களா, ரைட்டு, ஓகே. அதெல்லாம் சரி, பலன் போயிடலாமா? ரைட்டு, ஓகே. இப்போ சிம்மராசினியருக்கு பார்த்திங்கன்னா யாருங்க அதிபதி? இப்போ ஒவ்வொரு அதிபதி என்னென்ன சாரம் வாங்கிக்கிறேன், என்னென்ன அமைப்பில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அப்படி ஒரு பலனுக்கு போயிடலாம். ஓகேங்களா, அப்போ பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பார்த்திங்கனாக்கா சிம்மராசிக்கு அவர் அதிபதி. அப்போ ஒன்று கூடையவன் ராசி அதிபதி தன் சார்ந்துக்கு 12, ராசிக்கு 2, அது ராசிக்கு 12, தன் சார்ந்துக்கு 12, ராசிக்கு 12 கடகத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா, ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 2 கூடையும் 11 கூடையவன் புதன் பகவான். ஓகேங்களா, வக்கர பெற்று, அதாவது 2 கூடையும் கன்னி புதன் தன் சார்ந்துக்கு 12, ராசிக்கு 1 வக்கர பெற்று மகம் சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்போ 11 கூடையவன் லாபாதிபதி புதன் என்ன பண்ணுறாரு, தன் சாணத்துக்கு 3, ராசிக்கு ராசியில் 1ஆம் இடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா வக்கரம் பெற்று சுக்கரனோட பயணிக்கிறார். ஓகேங்களா, ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துல கேது இருக்கார், அஸ்தம் சாத்தில் இருக்கார். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கூடையும் 10 கூடையவன் சுக்கர பகவான். அதே 3 கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா துலாம் சுக்கரன் இல்லைங்களா, 3 கூடையவன் அவர் தன் சாணத்துக்கு 11, ராசிக்கு 1 மகம் சாத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா, ரைட்டு, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 10 கூடைவன் ரிஷப சுக்கரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 4, ராசிக்கு 1 அதே மகம் சாதத்தில் அவர் பயணிக்கிறார். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4 கூட 9 கூடைவன் செவ்வா பார்த்தீங்கன்னாக்கா 4 கூடையும் விருச்சிக செவ்வா, 9 கூடையும் மேச செவ்வா. 4 கூடையும் விருச்சிக செவ்வா பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 7, ராசிக்கு 10 ரிஷபத்தில் குருவோட, அதாவது பார்த்திங்கன்னா 5 கூட 8 கூட குருவோட பார்த்திங்கன்னா குருமங்கலத்து யோகத்தோட 4 கூட தன் சாணத்துக்கு 7 4ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா, ரைட்டு. அதே மாதிரி அதுபோல் பார்த்திங்கனாக்கா 9 கூடைவன் மேச செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 2, ராசிக்கு 10 குருவோட செவ்வாய் இருந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா, அப்போ 5 கூட 8 கூட குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 5 கூட தனுசு குரு தன் சாணத்துக்கு 6, ராசிக்கு 10 இருந்து குருமங்கலத்தை 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஓகேங்களா, வரிசை பார்வைக்கு நான் சொல்லலை, வரப்போ ப்ளோ சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல 6ஆம் இடத்தை பார்ப்பார், அதெல்லாம் சொல்லிட்டு வேறு மாதிரி போய்ட்டு. ரைட், ஓகேங்களா, ரைட், ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது 8 கூடையவன் மேச அதை மீன குரு பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு 3, ராசி 10 ரிஷபத்தில் பார்த்திங்கனாக்கா 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஓகேங்களா, ரைட்டு, ஓகே. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா 6 கூடையும் 7 கூடைவன் கலத்திரக்காரன்னு சொல்லக்கூடிய
சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா வக்கரம் பெற்றார். அப்போ 6 கோடி தன் சாணத்துக்கு மகர சனீஸ்வர பகவான் தன் சாணத்துக்கு 2ல் ராசிக்கு 7ல் கும்பத்தில் புரட்டாதி 2ஆம் பாதத்தில் வக்கரம் பெற்று ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா, ரைட்டு, ஓகே. இப்போ 8ஆம் இடத்துல ராகு வந்து உத்திராட்டாதி சாரத்தில் 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா, சரி, ரைட்டு. அப்போ இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகளை என்ன பலன் பார்த்துடலாங்களா? வரிசையாக பார்த்துருவோம். ஓகேங்களா, அப்போ நம்ம வந்து என்ன ராசிக்கு பலனை பார்க்குறோம்? சிம்ம ராசி பலனை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வருமானங்கள், பேச்சுக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷன் 4ஆம் இடம், இந்த இடத்துக்கு 12ஆம் இடம். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உங்கள் வார்த்தை அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பயணங்கள், அதாவது என்ன சாதத்தில் இருக்கிறாரு? வக்கரப்பட்ட 11 சாதத்தில் தான் இருக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கூட 11 சாதத்தில் தான் இருக்கிறார். ஓகேங்களா, அப்போ இருக்கிறது 12ஆம் இடமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேச்சுக்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிலைப்பாடாக இருக்காது. கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாது. ஒரு லாபகரமாக பேசுவீங்க, லாபகரமாக கணக்கு போடுவீங்க. ஓகேங்களா, ஒரு மூத்த சகோதரிகளுக்கு கொடுக்குற வாக்கோ, நண்பர்கள் கொடுக்குற வாக்கோ, இல்லை ஒரு லாபத்தை பற்றி தொழில் ரீதியாக கொடுக்குற வாக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் குறிப்பு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது கூட கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உஷாராக நம்ம வாக்கு வர்றது கொஞ்சம் நல்லதுங்க இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா, ரைட்டு. அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இதே நம்ம வந்து விரயம் பண்ணுறோம், நம்ம செலவு பண்ணுறோம், பெரிய முதலீடு, ஊர் விட்டு ஊர் பயணம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வாக்கு கொடுக்குறோம்னாக்கா அது கரெக்டாக இருக்கும். உள்ளூர் பயணம் நம்ம மாவட்டத்துக்குள்ளே நாம் பிறந்த மாவட்டம், நம்ம இருக்கிற மாவட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்பாடும் பார்த்து செய்யணும். அதற்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அள்ளி விடலாம், அது நடத்தி கொடுக்கும். ஓகேங்களா, ரைட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ல் கேதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அவர் என்ன சாதம் அஸ்தம் சாதத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இல்லை உங்களோட ராசி அதிபதி 2ல் தான் இருக்கார். ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் தான தர்மம் பண்ணுறது, இந்த காலகட்டங்களில் முடிதானம் பண்ணுறது, இல்லை முடிதானிக்கு அந்த காசை நம்ம தானமாக கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சித்திரை வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்மராசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சலூன் கடை வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அம்மா சலூன் கடை ஒரு இயற்கை வளம் பூஜா ஸ்டோரு, இதை வச்சு ஒரு வருமானம் பார்க்குறவங்க, அது பூஜா ஸ்டோராக இருக்கட்டும், ஒரு சாமி ஆலயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஒரு முடி திருத்தமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல லாபத்தை ஈட்டுவாங்க கேட்டாங்க, நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அமையும். ஓகேங்களா, சிம்மராசினியர்கள் எத்தனையோ தொடர்பில் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி வரிசையாக வரேன். ஓகேங்களா, ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதே மாதிரி 2ஆம் இடம் மறுபடியும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்து லாபம் பெறுவான்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இப்போ இறக்க ஊட்டெல்லாம் பண்ணக்கூடிய ஆமல் வரும். வாங்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா போட தொழிலில் போயிட்டு தான் இருக்குமே தவிர அங்கே பணம் கண்ணுக்கு தெரியாது. 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, ஆனால் கேது குருவும் பார்த்துக்கிறாங்க. அவர் அஸ்தம் சாதத்தில் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லது நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், நல்லா போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோலிங்கில் தான் இருக்குமே தவிர அந்த பணத்தை மறுபடியும் எடுக்க முடியாத சூழ்நிலையும் கட்ட முடியாத சூழ்நிலையும் வரக்கூடிய சூழ்நிலை நமக்கு கொடுக்கும். இருந்தாலும் பார்த்து உஷாராக சூதனம் நிதானமாக நம்ம பார்த்து செயல்படுவது நம்ம நல்லது. ஓகேங்களா, ரைட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு வண்டி வாகனம், வீடு வாசல், இதுக்கு நம்ம ஒரு முதலீடு பண்ணுறோம். ஒரு செகண்ட்ஸ் ஒரு வண்டி வாங்கினதுக்கு ஒரு முதலீடு பண்ணுறோம், ஒரு செகண்ட்ஸ் வீட்டுக்கு முதலீடு பண்ணுறோம். அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட பொருளுக்கு, அதே வண்டி வாங்கினது உண்டான ஸ்பேர் பார்ட்ஸுக்கு, ஓகேங்களா, உயர் கல்விக்கு, ஓகேங்களா, இந்த மாதிரி பழைய புத்தகம், ஒரு அன்னம் உடை, இந்த மாதிரி எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஆனால் அதில் அந்த மாதிரி தொழில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக லாபத்தை கொடுப்பாரு, நல்ல பேர் புகழை கொடுப்பாரு, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ 9ஆம் தேதி அங்கே சம்மந்தப்படுறார், அப்போ 5ஆம் தேதி அங்கே சம்மந்தப்படுறார். அப்போ இந்த ஜோதிடம், மாந்திரிகம், ஓகேங்களா, கலைத்துறை, விளையாட்டுத்துறை, ஓகேங்களா, அரசியல் தொடர்பு, இதிலெல்லாம் தொடர்பு கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக செலவு பண்ணுறீங்கன்னா செலவு பண்ணலாம், வருமானத்தை ஈட்டலாம், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, சிலர் பார்த்தீங்கன்னா இதில் பேர்கள் புகழ்கள் பட்டங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு, சில ஒரு நல்ல அந்தஸ்தில் உட்கார்றது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு உயர்கல்வி படிப்பு டிகிரி வாங்குறது, உயர்கல்வி புதுசாக படிக்கிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் செகண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி புதுசுனாக்கா நம்ம என்ன பண்ணுங்க, அப்போ நாம் இன்னொருத்தர் பேரில் எடுத்து நாம் ஓட்டலாம். நம்ம வீட்டில் புதுக்காரன் இன்னொருத்தர் பேரில் வண்டி எடுத்து நம்ம ஓட்டலாம். இல்லை இன்னொருத்தர் பேரில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அந்த புது வண்டியை நம்ம பேரில் நம்ம புக்கில் 2வது ஓனராக நம்ம அந்த புக்கில் நம்ம இணைச்சிக்கலாம், ஆர்சி புக்கில் நம்ம இணைச்சிக்கலாம். ஓகேங்களா, அப்போ புதுசாக சுயமாக வாங்கினா எப்படி, அதே மாதிரி அதே தொழிலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் ஹோட்டல் தொழில் நல்லாயிருக்கும். சரிங்களா, ஹோட்டலில் சிறப்பாக அனுபவமாக இருக்கும். ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஓகேங்களா. இந்த தொடர்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ குழந்தைங்க சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணாலும் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் மாறி கிடைக்கும். அப்போ புதுசாக குழந்தை பார்த்தா குழந்தைக்கு கொஞ்சம் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கங்க, கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ரைட், ஓகே. அது பூர்வீகத்தில் நம்ம இடங்கள் இருக்குதானாக்கா அது பூர்வீகத்தை கொஞ்சம் லூஸில் விடுங்க, போப்போ பேசிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 5வது இப்போ பார்க்குறாங்க. அப்போ பூர்வீகத்தை விற்றுட்டு நம்ம ஒரு தனியாக வீடு வாங்குறது யோகம்லாம் இருக்குது. ஆனால் பூர்வீகத்தில் நம்ம செய்யக்கூடிய யோகம் இப்போ கம்மி. அப்போ குழந்தைங்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கலாமா? வாங்கி கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது உங்கள் பேரில் வாங்கி கொடுக்கணும். அவங்க வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு இருந்தாலும் அது உரிமையாக அது பேர் உங்கள் பேரில் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் உங்கள் பேரில் இருந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொடுத்தல் வாங்குறது கடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலைப்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேட்ட நேரத்துக்கு பணம் வராது, சொன்ன டைமில் பணம் கொடுக்க முடியாது. அது ஆட்கள் போட்டு வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்வீஸு கேட்ரிங் இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். சரி இப்போ 10க்கு 30 50 போட்டு ஆளையை நம்பி ஆள் சப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் கொஞ்சம் தடுமாற சூழ்நிலையில் இருக்கும். அதே மாதிரி ஒரு போலீஸ் தொடர்பு இருக்கிற, கந்துவட்டி பஸ் தொடர்பு இருக்கிறவங்க, ஒரு மருத்துவ தொடர்பு இருக்கிறவங்க. ஓகேங்களா. அனைவரும் வந்து காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமான போக்குகள் வேணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி கல்யாணம் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கும். புதுசாக அரேஞ்ச் கல்யாணம்லாம் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா கல்யாணம் தாமதமாகவும் நிற்கிறதுக்கு உண்டான வழிகளாக வரும். அது உஷாராக அணுகக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ போர்வேலை போடுறோம், நம்ம கிணறுக்க வாகனம் வச்சுருக்கிறோம், இதை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு போர்வேல் போடுறோம், இதெல்லாம் போடுறீங்கன்னாக்கா அதெல்லாம் அந்த அமைப்பில் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்பாடு கம்மியாக தான் இருக்குது. ஒரு கவனம் தேவை. ஓகேங்களா. அதில் ஏமாற்றம் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறீங்க பணம் வராது, போட்டாடி பணம் உங்கள் நேரத்துக்கு பணம் அவங்ககிட்ட இல்லாத போய்விடும். ஏதோ செலவு வந்து உங்களுக்கு பாக்கி வச்சுருவாங்க, பேலன்ஸ் வச்சுருவாங்க. பார்த்து உஷாராக சூதனமாக அந்த மாதிரி தொடர்புங்க கரெக்டாக இருக்கணும். அப்புறம் ரயிலில் பயணிக்கிறவங்க, விமானத்தில் பயணிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு லெவலாக இருக்குது. ஒரு இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அவங்க கோர்ட்டு தொடர்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு கம்மியாக தான் இருக்குது. கோர்ட்டு தொடர்பு நீங்கள் எல்லா தொடர்புமே உறவுகளும் எடுத்துக்கலாம் அதெல்லாம். ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நிதானமாக தான் வச்சுக்கணும். ஆயில் கழுவு இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஓகேங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா காலகட்டங்களில் கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக வேண்டாம்னா உண்டான இது பண்ணிடணும். இப்போலாம் அப்ளை பண்ணி டைவர்ஸ் ஆகணும். இந்த டைவர்ஸ் கண்டிப்பாக ஆகிடும், வாங்கி கொடுத்துருவாங்க கிரகம். அந்த மாதிரி சூழ்நிலை தான் கிரக அமைப்பு இருக்குது. ஓகேங்களா. ரைட், ஓகேங்க. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான சிம்மராசினருக்கு உண்டான இப்போ கோச்சார பலன், மாதத்தின் வாழ்நாள் பலன். ஓகேங்களா. இந்த பலன் உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னாக்கா நம்ம கராத்தா முனியப்பசாமி திருக்கோயில் சேனலுக்கு நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பெல் பட்டன் நடத்தி பலப்படுத்தி கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் குமரமலை மெயின் ரோட்டில் கலினூர் அந்த ரோட்டில் கட் அடிச்சோம்னாக்கா கலினூர் இடத்துல நம்மளால் எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை பார்த்து சொல்லலாம், கேட்கலாம். ஓகேங்களா. அங்கே அந்த இடத்துல கலினூர் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வீரசனாகம் திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலமாக கோயில் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். பல ஊரில் பல வண்ணம் மருந்து பல பிரச்சனை நம்ம ஆலயத்துக்கு வராங்க, வேண்டுதல் வைக்கிறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, பிரசன்னம் பார்க்குறாங்க, கல்லுக்கூடு அருள்வாக்கு சித்திரட்ட கரம் பார்க்குறாங்க, ஏன்ட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. அனைவருக்கும் நம்ம பிரச்சனை சிறப்பாக நம்ம இது பின்னி சூனி செய்வன கோல பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம தீர்த்து கொடுக்குறோம். ஓகேங்களா. அது நம்ம நாகாம அருள்பட்ட நம்ம அருள்வாக்கு சித்திரம்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி பார்த்தா நம்ம அப்படியே சிறப்பாக முன்ஜென்ம தொடர்பு தான் சொல்லிடுவாருங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சித்தருங்க. நபருக்கு அவர் சிறப்பாக பண்ணுவார். நாமளும் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்து மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஓரை வச்சு பிரசனத்தை வச்சு என்ன கோச்சாத என்ன இன்றைய நிலவரம் எப்படி, ஜனகால நிலவரம் எப்படினாலும் கணிச்சு நாமளும் சிறப்பான வாழ்வாதாரத்தை சிறப்பான பலன் கொடுத்து பல பேருக்கு பல பிரச்சனை தீர்த்து நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் நம்ம பணியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரபஞ்சம் வழிவிட்டால் தான் நீங்கள் ஏன்ட்ட வர முடியும், பிரபஞ்சம் வழிவிட்டால் நான் உங்கள் ஜாதகத்தை தொட்டு உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். இதுதான் உண்மை. ஓகேங்களா. நம்ம ஆலயத்தில் உள்ள தெய்வம் நீங்கள் கரெக்டாக சிறப்பாக வேண்டிக்கிங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா கராத்தா முடியும் வீரசக்தி நாகமாக பெரியாண்டிச்சாம இவங்க புத்து பெரியாண்டிச்சாம சாமி கொடுத்த எல்லாம் சக்தியான தெய்வங்க தான். ஓகேங்களா. அது உங்களுக்கு சிறப்பான வேண்டுதல் ஸ்பீடாக நிறைவேற்றி கொடுப்போம். நிறைவேற்றினாங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து நேரில் கூட செலுத்துங்க. ஓகேங்களா. சரி நேர்களே, இதான் நம்மளோட அமைப்பு. இதுதான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வேல், எம்ஏ அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.